ஃபியூச்சரில் தமிழக அரசியலை மையப்படுத்தி பாஜக போடுற திட்டங்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பாஜக இருக்கு. திமுக இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கும் பொழுது சுதர்ஷன ரெட்டி அவர்களை இந்தியா கூட்டணி தேர்வு செஞ்சிருக்கும் போது ஒரு தமிழராக இருக்கிறவருக்கு ஆதரவு கொடுக்காம திரு மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க அப்படிங்கிற செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற வகையில் ஆதரவு கொடுக்கறத இந்த பக்கம் பாஜக திமுகவுக்கு எதிரான எங்கேயும் மாற்றா இந்தியா கூட்டணி தரப்புலையும் ஒரு தமிழரை நிறுத்தினா அது சரியா இருக்கும். அதாவது திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு எந்த ஒரு நெருடலும் ஏற்பட்டிருக்காது அப்படின்ற ஒரு சூழல்ல ஒரு பக்கம் திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த பேசிஸ்ல அவங்க சுதர்ஷன் ரெட்டியை கண்டிப்பா அப்படிதான் ஆதரிப்பாங்க. ஆனா ஒரு தமிழரை ஆதரிக்க மாட்டேங்கிறார்கள். அப்போ இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டிற்கான ஒரு கட்சியா, தமிழர்களுக்கான ஒரு கட்சியா அப்படிங்கிற ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையில ஒரு முரண்பட்ட ஒரு பார்வை தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் மூலமாக தான் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இன்னும் ஜெல்லாக மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னமும் இந்திய தரப்புல இருந்தாக இருக்கட்டும், நிறைய அரசியல் விமர்சகர்கள் தரப்புலையா இருக்கட்டும் முன்வைக்கப்படுற ஒரு விஷயம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு தேசிய அரசியல்ல முக்கியமான பேசுபொருள் அப்படின்னா இந்திய துணை குடியரசுத் தலைவர் அந்த தேர்தல் அப்படிங்கிறது தான். அவர்களுக்கான வேட்பாளர்கள் அப்படிங்கிறது இப்போ யார் யாரு அப்படின்னு சூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்டிஏ கூட்டணி தரப்புல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநராக இருந்து கொண்டிருந்தவர். தற்பொழுது அவரை துணை குடியரசுத் தலைவராக நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில யார் முடிவு பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா சுதர்ஷன் ரெட்டி, உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக இருந்தவர், ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் பின்னணி அரசியல் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி நோக்கம் என்ன, அவங்களோட பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறதுல ஒரு சில தகவல்கள் இருக்கு. இதை எதிர்கொள்கிற இங்க இந்தியா கூட்டணியில அதுல குறிப்பாக ஒரு தமிழரை தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து பார்க்கும்பொழுது இங்க இருக்கிற திமுக இந்தியா கூட்டணியில தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவரை தேர்வு செய்யப்பட்டிருப்பதால் இங்க இருக்கிற திமுக கூட்டணி ஃபேஸ் பண்ண போற சவால்கள் என்ன, இதை இந்தியா கூட்டணி எப்படி சமாளிக்க போகுது, குறிப்பாக திமுக எப்படி இதை சமாளிக்க போகுது, திமுகவுக்கு எதிராக பாஜக என்ன விஷயங்களை இதன் மூலமாக பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது தொடர்பாக தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் வேட்பாளராக தங்களுடைய வேட்பாளர் அறிவிச்ச என்டிஏ கூட்டணி சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநராக இருந்து வருபவர். அவர் இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக அவர் பாஜக முன்மொழிஞ்சிருக்கிறதுக்கு பின்னணியில தமிழக அரசியலை பேஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பாஜக பிளான் பண்றாங்க. தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும் அப்படின்னு நினைக்கிற பாஜக ஒரு தமிழராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்வு செய்ததன் மூலமாக ஃபியூச்சர்ல தமிழக அரசியலை மையப்படுத்தி பாஜக போடுற திட்டங்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பாஜக இருக்கு. எந்தெந்த வகையில அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ ஒரு தமிழராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் மூலமாக அதை எப்படி தங்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்கு பிரச்சாரங்கள்ல அது ஒரு யுக்தியா எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வகையில பாஜக வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மோரோவர் வந்து தமிழக அரசியல் களத்தை நன்கு அறிந்த ஒருத்தர் ஒரு உயர் பதவி இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வந்து என்னென்ன மாதிரியான திட்டங்களை வகுக்க முடியும். ஒரு யதார்த்தமா இருக்கிற ஒருத்தர் இங்க பிரச்சாரத்துக்கு ஒரு பாஜக இருக்கிற ஒருத்தர் வரத்துக்கும் ஒரு தமிழராக பாஜகவின் மூலமாக ஒரு உயர் பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் இங்க வந்து பிரச்சாரம் செய்வதற்கும் அண்ட் மோரோவர் தமிழ்நாட்டினுடைய பல்ஸை தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தர் அப்படின்ற வகையிலையும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பதவி கொடுப்பதன் மூலமாக பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஃபேவராக அமையும். தேர்தல் வெற்றிக்கு
அது ஒரு வகையில சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற திட்டத்தை பாஜக வகுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இந்த தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் பாஜக சூஸ் பண்ணி இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு தமிழர்ன்ற முறையில் இங்கே திமுக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பாஜகவினர் வந்து இங்கே இருக்க நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர்லாம் ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சிகளை கடந்து ஒரு தமிழருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு. ஆனால் திமுக இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கும் பொழுது சுதர்ஷன ரெட்டி அவர்களை இந்தியா கூட்டணி தேர்வு செஞ்சிருக்கும் போது ஒரு தமிழராக இருக்கிறவருக்கு ஆதரவு கொடுக்காம வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க அப்படிங்கிற செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற வகையில் ஆதரவு கொடுக்கறத இந்த பக்கம் பாஜக திமுகவுக்கு எதிரான ஒரு நகர்வுகளுக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு பாயிண்டா வந்து இங்க பயன்படுத்திக்க பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இது தொடர்பாகவும் கூட திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கிட்ட இது தொடர்பாக பேசும் பொழுது ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்க முடியாது. இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழரா அல்லது மாற்று மொழியை சேர்ந்தவரா அப்படிங்கிறதுக்கான தேர்தல் கிடையாது. அந்த கோணத்தில் இதை பார்க்கக்கூடாது. இப்போ பாஜக என்ன மாதிரியான ஒரு திட்டங்களோடு செயல்படுறாங்க, ஒரு சனாதனம் அடிப்படையிலான ஒரு ஹிந்துத்துவ அடிப்படையிலான ஒரு ஆங்கிளில் அவங்க செயல்படுறாங்க. அப்படி ஹிந்துத்துவ ரீதியில் செயல்படுற ஒருத்தருக்கு எதிராக இந்தியா கூட்டணியில இருந்து நாங்கள் வந்து ஒரு இங்கே இருக்கிற சட்டத்தை மதிக்கிற, அரசியலமைப்பை மதிக்கிற, மக்களை மதிக்கிற, அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒருத்தரை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த கோணத்துல தான் இந்த தேர்தலை அணுகணும் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. ஒரு பக்கம் அது சரி அப்படின்னாலும் கூட, ஏன்னா ஒரு துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் தமிழரா இல்லையா, தமிழருக்கு ஆதரவு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்லாம் பார்க்காம இது ஒரு ஒட்டுமொத்த தேசம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா ஒரு துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு முக்கியமா இந்தியாவை நிர்வகிக்கிற ஒரு இடத்துல இருந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறாரு அப்படின்ற வகையில தான் பார்க்கணும்னு சொல்லி திமுக தரப்புல இருக்கிறவங்க சொல்லிட்டு வராங்க. ஆக்சுவலி இந்த தமிழர் அப்படிங்கிற அந்த டேக்லைன் கீழேயே பார்க்கும் பொழுது இங்கே ஒரு சில தகவல்களாக கிடைக்கப்பெறுவது என்ன அப்படின்னா, இப்போ என்டிஏ வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசியலை மையப்படுத்தி ஒரு தமிழரை நிறுத்திட்டாங்க அப்படின்ற போது இப்போ இங்கேயும் மாற்றா இந்தியா கூட்டணி தரப்புலையும் ஒரு தமிழரை நிறுத்தினா அது சரியா இருக்கும். அதாவது திமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு எந்த ஒரு நெருடலும் ஏற்பட்டிருக்காது அப்படின்ற ஒரு சூழல்ல இங்க திருச்சி சிவா அவருடைய பெயரெல்லாம் அடிபட்டது. இப்போ நேத்து தான் வந்து சுதர்ஷன் ரெட்டி அவங்கள வந்து சூஸ் பண்ணாங்க. பட் அதற்கு முன்னாடி திருச்சி சிவாலாம் வந்து இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது. திமுகவும் மேபி அதற்கான ஒரு நகர்வுகளை முன் வச்சிருந்திருக்கலாம். ஆனா வந்து அதற்கு மாற்றாக இங்க சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்ற பொழுது இப்போ இங்க திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஒரு நெருடலை தான் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷன் தான். ஒரு பக்கம் திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த பேசிஸ்ல அவங்க சுதர்ஷன் ரெட்டியை கண்டிப்பா அப்படிதான் ஆதரிப்பாங்க. ஆனா ஒரு தமிழரை ஆதரிக்க மாட்டேங்கிறார்கள். அப்போ இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டிற்கான ஒரு கட்சியா, தமிழர்களுக்கான ஒரு கட்சியா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பாஜக இங்க முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அந்த கோணத்திலையும் தான் இப்ப பாஜக அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கு. இப்போ மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர், விஞ்ஞானியாக இருந்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை வந்து சூஸ் பண்ணும் பொழுது அப்போ திமுக அவருக்கு ஆதரவு கொடுக்கல. ஒரு தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழர்கள் மீது நலன் இருக்கிறது, ஒரு அக்கறை இருக்கிறதுன்னு சொல்லிக்கிற திமுக அப்போ வந்து ஒரு தமிழருக்கு ஆதரவு கொடுக்கலன்ற ஒரு பிரச்சாரம் இப்ப வரைக்கும் திமுகவுக்கு எதிராக பாஜக முன் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்ப அந்த வரிசையில இப்போ சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் வந்து ஆதரவு கொடுக்கலன்றத கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல்லா, ஏன்னா இது நிகழ்காலத்துல நடக்குது அப்படின்ற வகையில அண்ட் எலெக்ஷனும் அடுத்து வரப்போகுது அப்படின்ற வகையில பாஜக இதை ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பா எடுப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை எப்படி திமுக ஃபேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இப்ப அடுத்த கட்ட கேள்வி. இதுல இன்னொரு அரசியல் கோணம் என்ன அப்படின்னா, இதுல சிபி ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்திருப்பதன் பின்னணியில வந்து கொங்கு மண்டல பாலிடிக்ஸ், ஃபியூச்சரிஸ்டிக் பாலிடிக்ஸும் இருக்கு பாஜகவினுடைய அந்த வியூவின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக பலமாக இருக்கிறார்கள் அப்படின்னு கருதப்படுற பகுதிகளில் கொங்கு மண்டலமும் ஒன்று, கோயம்புத்தூரும் ஒன்று, இந்த பக்கம் இன்னொன்று சவுத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக கொஞ்சம் பலமாக இருக்கிற இடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொங்கு மண்டலம் இருக்கு. அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து துணை குடியரசுத் தலைவராக நியமிப்பதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் இன்னும் நம்மளுடைய ஒரு அபிமானத்தை சம்பாதி
சம்பாதிக்க முடியும், அதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக காலூன்ற முடியும் அப்படிங்கிற திட்டத்தையும் பாஜக வகுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. மோரோவர் வந்து இப்போ அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுக கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சமா ஒரு சரிவு இருந்தாலும் கூட பேசிக்கா ஒரு ஒரு அடித்தளத்தை அதிமுகவும் போட்டு வச்சிருக்கு. ஸோ அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. மோரோவர் இப்போ கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தரை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்ற பொழுது பாஜக கொங்கு மண்டலத்து கால்குலேஷன்ஸையும் வச்சு அவரை நியமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வியூவும் ஒரு தகவல்களும் கோணங்களும் இப்போ வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து அப்போ இது ஃபியூச்சரா இங்க இருக்கிற திமுகவினுடைய வளர்ச்சி, ஃபியூச்சரிஸ்டிக் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது கொங்கு மண்டலத்தில் திமுக அப்போ என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இதற்கு எதிராக வரப்போற எலெக்ஷன்ல வைக்க போறாங்க. ஏன்னா அங்க போகும்போது கேட்பாங்க. அண்ட் கம்யூனிட்டி ரிலேட்டடாகவும் பார்க்கலாம் இதை. அண்ட் மோரோவர் இப்போ திமுக போகும்போது அங்கே என்ன பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே பாஜகவினரோ இல்லை அதிமுகவினரோ எதிராக வந்து என்ன பண்ணுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒருத்தரை வந்து துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நியமிக்கிறாங்க, அதுக்கே திமுக ஆதரவு கொடுக்கல, அப்படிப்பட்ட ஒரு திமுகவுக்கு நீங்கள் வந்து 2026 வாக்கு செலுத்த போறீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி திமுக டிஃபெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்போ அடுத்த கட்ட கேள்வி. இதுல இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, இப்போ திருச்சி சிவா வந்து இங்க துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் பரவிட்டு இருந்தது இல்லையா. இப்போ அதற்கு உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது திமுக ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் ஒரு தமிழராக சிபி ராதாகிருஷ்ணன் போடுறாங்க. ஸோ ஒரு தமிழராக இன்னும் நம்ம சைட்ல இருந்து இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி வந்து திமுக ஒரு நகர்வு வச்சிருக்கலாம். பட் அதற்கு இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இன்மை அப்படிங்கிறது தான் இங்க திருச்சி சிவா தேர்ந்தெடுக்கப்படாததற்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா பல கட்சிகள் சேர்ந்த ஒரு விஷயமாக ஒரு அமைப்பாக இந்தியா கூட்டணி இருந்தாலும் கூட அந்த மாநில ரீதியாக வந்துடுற போது, மொழி ரீதியாக அப்படின்னு வந்துடுற போது ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையில ஒரு முரண்பட்ட ஒரு பார்வை தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் மூலமாக தான் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இன்னும் ஜெல்லாக மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னமும் இந்திய தரப்புல இருந்தாக இருக்கட்டும், நிறைய அரசியல் விமர்சகர்கள் தரப்புலையா இருக்கட்டும் முன்வைக்கப்படுற ஒரு விஷயம். ஸோ அந்த பேசிஸ்ல தான் இங்க திருச்சி சிவா ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்படவில்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு ஏன்னா இப்போ திமுகவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மம்தா பானர்ஜியோ இல்ல மற்ற சில கட்சிகளோ வந்து சொல்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. மோரோவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த கட்சிகள் எல்லாமே வந்து அவங்களோட பாலிடிக்ஸ் மேபி யோசிச்சிருக்கலாம். ஏன்னா இங்கே ஆந்திராவிலிருந்து அவரை சூஸ் பண்ணும்பொழுது நம்ம இங்கேருந்து ஒருத்தர் தமிழரை சூஸ் பண்ணுறோம், மன்னிக்கணும், அங்கே தமிழ்நாட்டிலேருந்து சூஸ் பண்ணுறாங்கன்ற போது நம்மளும் அந்த வகையில் தமிழ்நாட்டிலேருந்து சூஸ் பண்ணினா நம்மளோட பாலிடிக்ஸ் ஒருவேளை இதுவாகலாம் அப்படின்ற வகையிலலாம் நிறைய விஷயங்கள் ஒருவேளை உள்ளுக்குள்ளே அந்தந்த கட்சிகள் வந்து யோசிச்சிருக்கலாம். அதனால தான் வந்து திமுக முன்மொழிகிற இப்போ வேட்பாளர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முரண்பாடுகள் உள்ளுக்குள்ளே இருந்திருக்குதோ, அதனால தான் திருச்சி சிவா வந்து இதில் நிறுத்தப்படலையோன்ற ஒரு வியூ அண்ட் தகவல்கள் கருத்துக்கள் எல்லாம் இப்போ முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பக்கம் துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழர் நிறுத்தப்படுகிறார், இந்த பக்கம் ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தப்படுகிறார். ஆந்திராவை சேர்ந்தவருக்கு திமுக இங்கே வந்து ஆதரவு கொடுக்கிறது. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே இது சித்தாந்தங்களுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிற வகையில் இங்கே ஆதரவு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்குது. ஏன்னா ஒரு தமிழராக இருந்துவிட்டால் தமிழர் நலனுக்கு எல்லாம் செஞ்சிருவாங்களா, தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக எல்லாம் செஞ்சிருவாங்கன்னு எப்படி எடுத்துக்க முடியும்னு இங்கே திமுக வைக்கிறாங்க. பட் இது மக்கள் மத்தியில் எடுபடுமா? அது குறிப்பாக 2026 தேர்தலில் திமுக இப்போ சொல்லுகிற இந்த கருத்துக்கள் அப்போதும் பிரச்சாரத்தில் அவங்க முன்வைக்கிறாங்கன்னா அதற்கு பதில் கருத்துக்களாக இதை வைக்கலாம். இது எல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுமா? அண்ட் மோரோவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் இப்படிப்பட்ட மொழி ரீதியிலான மாநில ரீதியிலான பாலிடிக்ஸை பார்க்கணுமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இப்போ இந்த வேட்பாளர்கள் தேர்வை சுற்றி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதுல திமுக செய்வது சரியா? அண்ட் மோரோவர் திமுக சொல்வது போல இங்க மொழி ரீதியில வந்து இதை பார்க்கணுமா இல்ல சித்தாந்த ரீதியில பார்க்கணுமா? இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அதை சுற்றி நடக்கிற பாலிடிக்ஸ்ல இந்த கட்சிகள் செய்கிற விஷயங்கள் தொடர்பாக உங்களோட பார்வைகள் என்ன? இதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு அரசியல் நிகழ்வோட அது சார்ந்த தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.